வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பொட்டேட்டோஸு இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அழகாக இந்த பவுலில் வித் ஸ்லைசரோடு வருது நம்மளுக்கு அமேசானில். ஸோ இந்த மாதிரி நம்ம அது ஸ்லைஸ் பண்ணும்போது ஈஸியாக கீழே ஏதோ விழாமல் அந்த பவுலுக்குள்ளேயே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி நான் ஒரு 4 பொட்டேட்டோஸ் பெருசு எடுத்து போட்டிருக்கேன். இதுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணலாம். இது அந்த பொட்டேட்டோஸ் மாத்திரம்தான் அந்த ஸ்லைசஸ் போடுறது தான். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது பாருங்கள், ஜீரகம், சால்ட்டு, நான் காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன் பவுடரு, அண்டு உளுந்து, அண்டு நெக்ஸ்ட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் கம்பல்சரி போடுங்க, அண்ட் மஞ்சத்தூள், அண்ட் ஆயில் ஃப்ரையிங்க்கு, அண்ட் கொஞ்சம் அசோஃபோட்டிடா பவுடர், அவ்வளோதாங்க. அண்ட் ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர். இதுக்கு மேலே இது ஒன்றுமே தேவையில்லை. ஸ்டவ்வில் ஒரு கடாயில் ஆயில் வச்சுட்டோம். ஆயில் நல்லா சூடான கடுகு, வெந்தயம், ஜீரகம் அண்ட் உளுந்து போட்டுட்டோம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் பொட்டேட்டோஸை நம்ம ஸ்லைஸ்டு பொட்டேட்டோஸை போட்டுடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறது பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ணும்போது. இது எதுக்குன்னா கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். இது ஆயிலோட இந்த டோட்டல் பொட்டேட்டோஸையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நிறைய நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டோம், சால்ட் டேஸ்ட்டுக்கு, மஞ்சத்தூள் அண்ட் அசோஃபோட்டிடா பவுடர், அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் போட்டு அது கொஞ்சம் பாயில் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் வாட்டர் போட்டுட்டேன். இந்த வாட்டரில் இந்த பொட்டேட்டோஸ் ஒரு கொஞ்சம் நேரம் வேகினா போதும், உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. லாஸ்ட்டாக ஒரு 5-6 பூண்டு நம்ம இடித்து போட்டுட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுது. அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்க்குறத விட நீங்கள் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இது நான் கர்ட் ரைஸோடு உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிற டைமிங்கு ரொம்ப குறைவு. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.